இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த கோவிலுக்கு வந்ததிலே நான் பண்ண பெரிய புண்ணியம் இதுதான். எவ்வளவு சந்தோஷமா இருக்கா பாரு. சரி தமிழ், நான் அங்க போறேன், நீ பேசிட்டு வா. நான் வரேம்மா. நீ பேசிட்டு வா தமிழ். நான் வரட்டுமா? வா முத்தம்மா போலாம். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நீ பொய்யே சொல்ல மாட்ட. நீ ஒரு பொய் சொல்றனா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்க்கா பொய் சொன்ன? தேனு, அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். அம்மாவை ஜனமா குடும்பத்துல இருக்க யார் கண்ணியும் படாம பாத்துக்கங்க. யாராவது கேட்டா ஹசினா ஆண்டிய நம்ம அம்மான்னு சொல்லி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நம்ம அம்மா இருக்கும்போது நம்ம ஏன் ஆண்டிய அம்மான்னு சொல்லணும்? சொல்றத செய் தேனு. மத்ததெல்லாம் நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன். தோக்குறதுக்குன்னு அளவு எடுத்து செஞ்ச மாதிரி இருக்கானுங்க பாரு. மாமா கலக்குறோம் மாமா. இடுங்கயா. நல்லா இருக்கப்பா. ஏய் இழுங்க. ஒரு சைடா போடுங்க. போடுங்க. நல்லா இழுங்க. அப்படிதான் அப்படிதான். ஏய் இழுங்க இழுங்க. இல்ல இல்ல இல்ல. அட ஏய் ஃபர்ஸ்ட் நீ இழு. ஜானு இழுங்க. இழுங்க. என்னமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இல்ல இல்ல. அப்படிதான் அப்படிதான். நல்லா இழுங்க. ஜானு இழு ஜானு. ஏய் பாத்து ஃபர்ஸ்ட் நீ இழு. அக்கா எல்லாம் போச்சுக்கா. ஜனாமா குடும்பம் தோக்க போகுது. சிபி இழு இழு, விட்டுறாத. சாரிங்க. என்னடா நீங்க போய் என்கிட்ட சாரி சொல்றீங்க? நீங்க என்னோட அத்தா, நீங்க எதுக்கு என்கிட்ட சாரி சொல்றீங்க? அது இடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அத்தா. அப்புறம் அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் பண்ண போறாங்க. சேர்ந்து சாமி கும்பிட்டு நினைச்சதெல்லாம் நடக்கும். அதானே? ஆமா சூப்பர் அத்தா. ஐ நோ. வாங்க போலாம். இரு 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 இரு. அம்மா அங்க பாரு. அங்க உங்க பெரிய அத்தான் மாதிரியே இல்ல? பெரிய அத்தானா? பெரிய அத்தா அப்படி யாரும் இல்லையே. எங்க எங்க போனீங்க அத்தா? அப்பா, இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது பெரிய போராட்டமாவே இருக்கே. அப்பா, நல்ல வேலை யாரும் இல்ல. எந்த பக்கம் வருவானே தெரியல. சிபி சார். இவளா? இவங்க என்ன பண்றா? என்ன? எதுக்கு இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒளிஞ்சுக்கலையே, சும்மா ஒதுங்கி நிக்கிறேன். ஒதுங்கி நிக்கிறீங்களா? அப்போ சாம கூப்பிடட்டுமா? ஏய் வேணாம், நான் ஒளிஞ்சுட்டு தான் இருக்கேன். சாம் கிட்டயும் வெண்பா கிட்டயும் என்ன மாட்டி விட்டாதா ப்ளீஸ். அவங்க தொல்லை தாங்க முடியல. மாட்டி விடாம இருந்தா எனக்கு என்ன கொடுப்பீங்க? என்ன வேணும் சொல்லு. அத நான் அப்புறம் கேக்குறேன். பேபி. ஐயோ இவன் வந்தாளா? பேபி. ஏய் இந்த பாரு, என்ன மாட்டி விட்டு பழி வாங்கிறாதா? அதெல்லாம் பண்ண மாட்டேன், பயப்பட வேண்டாம். பேபி பேபி எங்க போன? அப்பா போய்ட்டா. சிபி சார். ஏய் போ போ சொல்ல கேளு போ. சிபி சார். ஏய் கத்தாத போ. உங்களை ஜனமா வர சொன்னாங்க. வாங்க போலாம். ஏய் பேபி, நீ இங்க தான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடினேன்னு தெரியுமா? பேபி வா, நம்ம போய் சாமி கும்பிடலாம். மாட்டி விடலையா நீ? போங்க சார், கூப்பிடுறாங்கல்ல. நீ போயிட்டு இரு, நான் இப்போ வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். போ சாமி கும்பிட. போயிட்டு இரு சார், நான் வந்துடுறேன். 2 minutes. என்ன பார்த்தா உனக்கு காமெடியா இருக்குல்ல? இல்லையே, சந்தோஷமா இருக்கு. என்ன பழி வாங்குறியா? சாச்சா, நான் ஏன் சார் உங்களை பழி வாங்கணும்?
சம்யுக்தா உங்களோட ஃப்ரெண்டு, வெண்பா உங்க முறை பொண்ணு. அவங்க கிட்ட நீங்க இருக்கிற இடத்த காட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இவள உங்க எதிரி கிட்டயா நான் உங்களை புடிச்சு கொடுத்தேன்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே பழி வாங்குறல்ல. இதுக்கு கண்டிப்பா நான் ரிவெஞ்ச் எடுப்பேன். பார்க்கலாம் பார்க்கலாம். பார்க்கலாம். ஏன்பா வருஷம் வருஷம் போட்டி எடுத்து தோத்துக்கிட்டே இருக்கீங்களே, இந்த வருஷமா ஜெயிப்பீங்களா? டேய் வாய அடக்கடா. வெற்றி தோல்வி எல்லாம் போட்டியில சகஜம்டா. வெற்றி தோல்வின்னு சொல்லாதப்பா, தோல்வியை தோல்வின்னு தானே சொல்லணும். ஏன்னா நீங்க தான் பல வருஷமா தோத்துட்டு இருக்கீங்களே. எங்க ஊர் ஜெயிச்சுட்டே இருக்கு. கோயில் 2 ஊருக்கும் பொதுவா இருந்தாலும் போட்டியில வெற்றி எங்களுக்கு தானே எழுதி இருக்கு. டேய் என்னடா பேசிக்கிட்டு இருக்க? வம்பு வளர்க்கணும்னு நீ வந்திருக்கியா? எங்களுக்கு இந்த போட்டி நடத்துறதுலயே விருப்பம் இல்லப்பா. பேசாம கப்பா கொடுங்க, நாங்க வாங்கிட்டு போறோம். எப்படியும் வத்தலும் தொத்தலமா தான் எவனாச்சும் போட போறீங்க. எங்களுக்கு ஜெயிச்சுட்டே இருந்தா போர் அடிக்குது இல்ல. என்ன இங்க பிரச்சனை? வருஷம் வருஷம் நம்ம ஊருக்கும் பக்கத்து ஊருக்கும் கோயில்ல நடத்துற போட்டிமா அது. ம், நம்ம ஆளுக்கெல்லாம் ஒரு முறை கூட ஜெயிச்சது இல்லம்மா. அதாம்மா அவங்க ரொம்ப பேசுறாங்க. என்ன நீங்க வந்தா மட்டும் இவங்க போட்டியில் ஜெயிச்சிருவாங்களா? இது கையில் இருக்கிற போட்டி மாதிரிலாம் இல்ல, ஒத்தைக்கு ஒத்தைய மோதிர போட்டி. எப்பா போட்டிக்கு தகுதியான எவனையாவது இறக்கி விடுங்க, இல்ல போட்டியில தோத்துட்டு எழுதி கொடுத்துட்டு போங்க. இருப்பா, போட்டி ஆரம்பிக்கிறதுக்குள்ள இவ்வளவு பேச்சு பேசுற? சிபி, நீ இந்த போட்டியில கலந்துக்கிற, உன்னால கண்டிப்பா இதுல ஜெயிக்க முடியும். களம் ஒண்ணுது, இறங்கி ஆடு. நான் அப்புறம் என்ன, ஜனாமாவே சொல்லிட்டாங்கல்ல, கலக்க வேண்டியதானே? நான் எப்படி? இங்க பாரு மச்சான், இது பெரிய கௌரவ பிரச்சனைடா. உன்னை மொத்த ஊர் சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மண்ண கவிராதரா மாப்பிள. வாயா வாயா, இன்னைக்கு ஆட்டம் களை கட்ட போகுது. ஏய் பெருமாள் இறங்குங்கடா. வாடா. மல்யுத்த வீரர் பெருமாள் எத்தனை பேர் வந்தாலும் அசால்ட்டாக தூக்கி கொண்டிருக்கிறார். யாரு எந்த சைடு வந்து காலை பிடிச்சாலும் எந்த பிடி போட்டாலும் பெருமாளிடம் வேலையாகவில்லை. அசால்ட்டாக தூக்கி அடிக்கிறார்.